குறைகளை மன்னித்து அமைதியை தரும் இரக்கம். தவறான எழுத்துக்களை அழிக்க பயன்படுகின்ற ரப்பர் என அழைக்கப்படும் அழிப்பான் இரக்கத்தின் அழகிய அடையாளமாக திகழ்கிறது. அது அமைதியாக தவறுகளை அழித்து காகிதத்தை மீண்டும் சுத்தமாகவும் தெளிவாகவும் மாற்றுகிறது. இதை செய்யும் போது ரப்பர் தன்னையே கரைத்து கொள்கிறது. பென்சிலின் கரைகளை தன்மீது ஏற்றுக்கொண்டு தான் அழுக்காகினாலும் அது காகிதத்திற்கு மீண்டும் சுத்தத்தையும் தெளிவையும் அளிக்கிறது. இவ்வாறு தவறாக எழுதப்பட்டதை சரியாக எழுத ஒரு புதிய வாய்ப்பை தந்திட தன்னை அர்ப்பணிப்பது போல இது செயல்படுகிறது. இச்செயல் நம் அன்றாட வாழ்வில் இரக்கமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை நினைவூட்டுகிறது. அவர்கள் தங்கள் செல்வத்தையும் மதிப்பையும் கூட இழந்து இரக்கமுடன் பிறரின் பலவீனங்கள், தோல்விகள் மற்றும் தவறுகளிலிருந்து பிறரை உயர்த்துகின்றனர். தவறுகள், குறைகள் அல்லது பலவீனங்கள் இல்லாவிட்டால் இரக்கத்தின் தேவையே இருக்காது. உண்மையான இரக்கம் மன்னிப்பிலிருந்து தொடங்குகிறது. மன்னிப்பும் இரக்கமும் இருக்கும் இடத்தில் அமைதி இயல்பாக மலர்கிறது. உயிர்ப்பு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இரக்க ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. புனித யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரையுள்ள இறைவார்த்தைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது பாடுகளின் போது அச்சத்தில் தம்மை விட்டு ஓடிய சீடர்கள் எதிர்காலத்தை எண்ணி பயத்தில் கதவுகளை அடைத்து கொண்டு இருந்தபோது அவர்களை திடப்படுத்தி செய்ய வேண்டியவைகளை தெளிவுபடுத்திட உயிர்த்தெழுந்த பின் அவர்கள் மத்தியில் தோன்றினார். உயிர்த்த இயேசு சீடர்களின் பலவீனங்களை இரக்கமுடன் மன்னித்து அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினார். அவர்களின் நம்பிக்கையின்மையை மன்னித்து அவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஒரு பணியை ஒப்படைக்கிறார். பிறரை மன்னிப்பதன் மூலம் இரக்கத்தின் கருவிகள் ஆகுமாறு அவர்களை அழைக்கிறார். இன்றைய உலகில் பலர் பயம், மன உறுதியின்மை, உடைந்த உறவுகள் மற்றும் பலவிதமான பலவீனங்கள், மன காயங்களுடன் வாழ்கின்றனர். இத்தகைய சூழலில் உயிர்த்த ஆண்டவரைப் போலவும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற ரப்பர் அழிப்பானைப் போலவும் அவமானப்படுத்தாமல் மன்னிக்கவும் குற்றம் சாட்டாமல் குணப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். ஆகையால் நம் வாழ்க்கையில் இறைவனின் இரக்கத்தை அனுபவித்து அதே இரக்கத்தை பிறரிடமும் நடைமுறைப்படுத்துவோம். இறையிரக்க ஞாயிறு இரக்கம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியை பரப்ப நம்மை ஊக்குவிப்பதாக. இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.